வைக்கம் அங்கே இருக்கார். அவர் வாழ்க்கையில் கஷ்டம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் ஆலப்புழையில் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டினுடைய அப்பா பூஜை பண்ணிட்டு வர்றார். வைக்கத்தப்பா அன்னதான பிரபோ அப்படிங்கிறார். இவர் காதல் அது விழுது. அன்னதான பிரபு இல்லை, சாப்பாட்டு கஷ்டம் வருது. அன்னதான பிரபுங்கிறீங்களே, அது எப்படி? அவன் தாண்டா எல்லாருக்கும் படி இழக்கிறவன், அவன் தாண்டா. அப்படியா? இவர் போயிட்டார் வைக்கத்தையே படுத்து கிடக்கிறார். காலம்பரை 4 மணிக்கு குளத்தில் குளிச்சுட்டு இந்த தரிசனம், கால தரிசனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மாதக்கணக்கில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்கீத மேதை அவர். எவ்வளவு சங்கீதம் அவருக்கு மைண்டில் வந்திருக்கும். அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது, இந்த சினிமாவுக்கு உனக்கு இசையமைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்கிட்ட சொன்னார், வைக்கத்தப்பா என்னோட எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நான் போகிறேன், நீதான் எல்லாத்தையும். அங்கே தான் இருக்குது அவருடைய சொத்து. சினிமாவை கூப்பிட்டுறவன் அவன் ஆஃபீஸில் இல்லை. அப்படி ஒரு பக்தி. இவெல்லாம் நமக்கு உள்ளே வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொன்னால், ஸோ அவர்கிட்ட இளையராஜா அவருடைய அருளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார் இளையராஜா அவர்கள். அவர்கிட்ட கிருஷ்ண ஐயங்கார்னு ஒருத்தர் மயிலாப்பூரில் கேசவபெருமான் கோயில் பக்கத்தில் வருவார். அப்படிலாம் கற்றுண்டேன் கோபாலகிருஷ்ணன் கற்றுண்டேன்னா என்ன, அவர்கிட்ட அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். அதுக்காக அதே மாதிரி கச்சேரி பாடுறதுக்காக பண்ணலைங்கிறத அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இளையராஜா கிட்ட அந்த என்ன சொல்கிறது ஹியூமிலிட்டி. ஸோ இப்படி ஒரு சாமி தட்சிணாமூர்த்தி அவெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு 150-200 பீப்புளை பார்த்துட்டு வந்ததில் இந்த வாழ்க்கையே எவன் மண்டையை போட்டான், அவனுக்கு அப்புறம் அவன் பிள்ளை எப்போ போனான், இப்படியே பண்ணி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன விளையாட்டு தாங்கிற ஒரு எண்ணம், கிளாரிட்டி.